السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. وقال النبينا رسول الله صلى الله عليه وسلم: بني الإسلام على 5 شهادة أن لا إله إلا الله وإقام الصلاة وإيتاء الزكاة وصوم رمضان وحج البيت من استطاع إليه سبيلا. وقال أيضا: قال النبي رسول الله صلى الله عليه وسلم: عن أبي هريرة رضي الله عنه قال: ليس الغنى عن كثرة الحالة ولكن الغنى غنى النفس. رواه الترمذي. صدق النبي صلى الله عليه وسلم. காடுகளிலும் மேடுகளிலும் பனிபரந்த நாடுகளிலும் பாலைகளிலும் சோலைகளிலும் பனிபரந்த தேசங்கள் எல்லாம் ஆளுகின்ற ஆட்சி செய்கின்ற அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும். ஸலவாத்தும் சலாமும் நமது உயிரிலே மேலான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், குறிப்பாக இந்த ரஜபு மாதத்தினுடைய ஷாபான் மாதத்தினுடைய 3வது வார ஜும்மாவிற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கும் வரவிருக்கும் அனைத்து முஸ்லிமான முஃமினான அல்லாஹுடைய நல்லடியார்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக என்று துஆ செய்தவனாக, ஷபே பராத்தினுடைய இரவை சிறப்பான அமல்களை நிறைவேற்றியவர்களாக தொடர்ந்து நாம் 15வது ஷாபானுடைய பகலிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நேற்றைய இரவிலே நஃபிலான இபாதத்து, நல்ல உபதேசங்கள், திக்ரு, துஆக்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்றது. அல்ஹம்துலில்லாஹ். குறைவான நபர்கள் வந்தாலும் அல்லாஹு தாலா நிறைவாக அதை ஆக்கி கொடுத்த ரப்புக்கு, அல்லாஹு தாலாவுக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம். வர முடியாதவர்கள் வீடுகளில் இருந்து கொண்டு அந்த அமலை செய்த அடியார்களையும் அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக. அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா இந்த ஷாபானுடைய நாள் நம்மை விட்டு விரைவாக சென்று கொண்டு ரமலானை நோக்கி கொண்டிருக்கின்றோம். இன்னும் 14-15 தினங்களே இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் மிக விரைவாக நம்மை விட்டு நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுதுதான் ரமலான் வந்தது போன்று இருந்தது. ஹஜ்ஜி பெருநாள் முடிந்து விட்டது. அடுத்த ரபியுல் அவ்வல் வந்தது. அடுத்து அல்லாஹும் பாரிக்கலனா ஃபீ ரஜப என்று ரஜப் மாதத்தினுடைய துஆ செய்தோம். அதுக்குள்ள ஷாபான் வந்துருச்சு. மேராஜ் இரவு சபே பராத்தெல்லாம் போயிடுச்சு. அடுத்த ரமலான். காலங்கள் அதிவிரைவாகவே சென்று கொண்டிருக்கின்றது. நேரம் என்பது அது விரைவாக செல்கின்றது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நேரம் வேகமா போகுது அப்படின்னு. காரணம், இது யார் சொல்லுவாங்க சொன்னா, திட்டமிடுதல் இல்லாதவர்கள் சொல்வார்கள். நேரத்தையும் காலத்தையும் திட்டமிடாதவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. நாம் அவ்வாறு சொல்லக்கூடாது. மூமின்களாகிய ஐங்கால தொழுகக்கூடிய நாம் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. நேரம் எப்பொழுது ஒரு மாதிரியே தான், ஒரே மாதிரியே தான் போகும். ஆனால் காலங்கள் சுருங்கு என்பது கியாமத்தானுடைய அடையாளம். ஆனால் நாம் செய்யக்கூடிய நன்மைகள், பாவங்கள், இவைகளெல்லாம் நன்மைகளில் எவ்வாறு நாம் யோசிக்கின்றோமோ, கணக்கிடுகின்றோமோ, அதுபோல பாவங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், அதை பற்றிய யோசிக்க வேண்டும். அந்த பாவத்திற்கு உண்டான பிழை பொறுப்பை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா
நம்மவர்களுக்கு அல்லாஹு தஆலா எல்லா வித அருட்கொடைகளையும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஒரு சிலர்களுக்கு சில அருட்கொடைகள் இல்லாமல் இருக்கும். ஆனால் எல்லா அருட்கொடைகளையும் எல்லோருக்கும் அல்லாஹ் தர முடியாது. அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை நினைத்து அல்லாஹ்வுடைய அடியார்களாகி நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். உடல் ஆரோக்கியம், பண செல்வம், மன நிம்மதி, சந்தோஷம், அப்படி இருந்தால் சொர்க்கம். சொர்க்கம்தான் அது. எல்லாமே எனக்கு அமைந்து விட்டது. வீடு நல்லா இருக்குது, மனைவி மக்கள் நல்லா இருக்காங்க, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா அமைஞ்சிட்டாரு, எனக்கு தொழுகை அமைந்து விட்டது, என்னுடைய வியாபாரம் அமைந்து விட்டது, என்னுடைய உறவுகள் எல்லாம் என்னோட நல்ல நெருக்கமாக இருக்கின்றோம், நாங்கள் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம், எனக்கு நோயே இல்லை, எந்த நோயும் இல்லை, ஆரோக்கியமாக இருக்கின்றேன், என்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்கின்றார்கள் என்று யாராவது சொல்வார்கள் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு அல்லாஹு தஆலா அருட்கொடைகளை அதிகமாக அல்லாஹ் செய்திருக்கின்றான். அதற்கும் அல்லாஹ் அவர் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான், இந்த உலகத்தினுடைய காலம், இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்திருக்கின்றான் அல்லவா, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்தது சாதாரணமாக அல்ல, அதை அல்லாஹு தஆலா திட்டமிடுதலோ படைத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா அருமறையாம் திருமறையிலே கூறும் பொழுது, இன்ன ரப்பக்குமுல்லாஹு அல்லதீ ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த ஃபீ சித்தத்தி அய்யாமின், இந்த வானம் பூமி இந்த உலக அனைத்தையும் அல்லாஹு தஆலா 6 நாட்களில் படைத்துள்ளேன் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். எதற்காக? அல்லாஹ் குன் ஃபயகுன், அல்லாஹ் நாடி என்று சொன்னால் அது நாடிவிடும், அவன் என்ன செய்ய நினைக்கிறானோ அது செய்து விடுவான். ஆனால் அல்லாஹு தஆலா 6 நாட்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறதா? அல்லாஹ்வுக்கு 6 நாட்கள் இருக்கா? தேவையில்லை. ஏன் இது அல்லாஹு தஆலா இவ்வாறு செய்தான் என்று சொன்னால், நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி. நாம் அமல்களினுடைய விஷயத்தில, வாழ்க்கை விஷயத்தில நாம் செய்யக்கூடிய அமல்களை செய்வதற்காக அல்லாஹு தஆலா நமக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், தன்னுடைய படைப்பை இந்த உலகத்திலே 6 நாட்களை படைத்துள்ளேன் என்று ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். எதுவும் திட்டமிடுதல் இல்லைன்னா அது வேஸ்ட். யாரும் வாழ்க்கையில மனிதர்கள் திட்டமிடுதலே இல்லை. காலை முதல் இரவு வரைக்கும் எந்த திட்டமிடுதல், ஏதோ ஏஞ்சோம் போனோம் வந்தோம் வாழ்ந்தோம் இருந்தோம் போனோம்னு இல்லைன்னா, அப்படி இருந்தாருன்னா அவருடைய வாழ்க்கையில ஏதாவது பிரயோஜனத்தை அடைய முடியுமா? ஒரு வாழ்க்கையில திட்டமிடுதல், அந்த திட்டமிடுதல் இல்லாத வாழ்க்கை அது வாழ்க்கையே அல்ல. ஒவ்வொரு மனித பருவங்கள் இருக்கிறது, குழந்தை பருவம், இளம் பருவம். இந்த பருவத்திலே ஒவ்வொரு படிப்பு சம்பந்தமாக, விளையாட்டு சம்பந்தமாக, அதனுடைய வாழ்க்கை சம்பந்தமாக, இப்படி வாழ்க்கையிலே அல்லாஹு தஆலா இயற்கையிலே வைத்திருக்கின்றான். ஆனால் மனிதர்கள் நேற்று நாளை போல இன்றையும், இன்று நாளை போல நாளையும் இருந்து சொன்னால் அவருடைய வாழ்க்கை அது பிரயோஜனமற்றது. நேற்று என்ன தொழுதனே அதே அமல் இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா இன்னும் கூடுதல் செய்ய வேண்டும். அதற்கு என்ன நாம் திட்டமிடுதல் செய்தோம்? ஆனால் இன்றைக்கு உலகத்தில் நாம் பார்த்தோம் சொன்னா எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கும், எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கும், அல்லாஹ்வை இபாதத் செய்வதற்கு உண்டான நேரம் கிடைக்கிறது. நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தை, நேரம் இல்லைங்க, வரலான்னு நினைச்சேன் முடியல, வரலான்னு நினைச்சேன் வியாபாரத்தில் உட்காந்துட்டேன், வரலான்னு நினைச்சேன் மறந்துட்டேன், அப்படின்னு எப்படியெல்லாம் காரணம் சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் காரணம் சொல்லக்கூடிய சமூகமாக நம்மில் அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா அசம்பந்தமாக ஹதரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் கூறுவதாக, அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இன்னல்லாஹு யகூலு யா இப்னு ஆதம் தஃபர்ரக லிபாததி அம்லஅன் சதுரக கனன் வஸத்து ஃபக்ரக வைல்லா தஃஅல் மலஅத அலைக ஷுகுலன் வலம் அஷுத்து ஃபக்ரக. ரவாஹு திர்மிதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், அல்லாஹ் கூறுவதாக, அல்லாஹு தஆலா ஆதமுடைய மனிதனே, அடியானே, என்னை வணங்குவதற்கு உன்னுடைய நேரத்தை நீ ஒதுக்கி அவ்வாறு நீ செய்தீர் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு நான் என்ன செய்வேன், அம்லா சதுரக்க, உன்னுடைய உள்ளத்துல நான் என்ன செய்வேன், கினன், செல்வத்தனத்தை போட்டு விடுவேன், செல்வத்தனத்தை உன்னுடைய உள்ளத்திலே போட்டு விடுவேன். அவ்வாறு வசத்து ஃபக்ரக, உன்னுடைய வறுமையை நான் என்ன செய்து விடுவேன், உன்னுடைய வறுமையை நான் போக்கி விடுவேன், உனக்கு வறுமையும் வராது. ஒரு அடியார்
தன்னுடைய ரப்பை வணங்குவதற்காக வேண்டி நேரத்தை திட்டமிட்டு பஜர் தொழுகணும், லொஹர் தொழுகணும், அசர் தொழுகணும், மகரிப் தொழுகணும், இஷா தொழுகணும், இந்தந்த நேரத்தில் இந்த அமல் செய்யணும், இந்தந்த நேரத்தில் குரான் ஓதணும், இந்தந்த நேரத்தில் தர்மம் செய்யணும், இந்த நேரத்தில் மனைவி மக்களுக்காகவும், இந்த நேரத்தில் என்னுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய வியாபாரத்திற்காக வேண்டி என்று தன்னுடைய நாளை திட்டமிட்டு வகுத்து என்ன செய்கின்றார், அவர் அமைத்துக் கொள்கின்றார் சொன்னால் அல்லாஹ் இவருக்கு அல்லாஹு தஆலா 2 பாக்கியத்தை வழங்குகின்றான். ஒன்று, அவருடைய வாழ்க்கையிலே செல்வத்தனத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான், அவருடைய உள்ளம் செல்வமாக இருக்கும், அவருக்கு வறுமை அல்லாஹு தஆலா இரண்டாவதாக போக்குகின்றான். ஒயில்லா தஃபால், அவ்வாறு அவர் செய்யவில்லை என்று சொன்னால் மலாத் எதக சுகுலன், அவருடைய கையில பார்த்தா கையெல்லாம் நடுங்கிட்டே இருக்கும், அங்க ஒரு வேலை இங்க ஒரு வேலை, கால் ஓடிக்கிட்டே இருக்கும், அவருக்கு நிம்மதியே இருக்காது. இங்க வேலை 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 வேலைன்னு வேலை வேலைன்னு ஓடிக்கொண்டே இருப்பார், ரெஸ்டே இருக்காது, ஓய்வே இருக்காது. காலை எழுந்தது முதல் இரவு வரைக்கும் அவருக்கு டென்ஷனா இருப்பாரு. அவருக்கு வர்ற கால் எடுக்கதான் நேரம் இருக்குமே தவிர திரும்ப கால் யாருக்காவது அடிக்க முடியாது. சில பேர் கால் எடுக்க நேரமும் இருக்காது. கேட்டா பிஸியா இருந்தேன், அப்படி இருந்தேன், என்னால முடியல, எப்பொழுது பாட டென்ஷனா இருப்பாங்க. அல்லாஹு தஆலா இது யாருக்கு என்று சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையில என் ரப்பை நான் வணங்குவதற்காக வேண்டி, தன் ரப்பை வணங்குவதற்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கலன்னா, என்னது நேரத்தை ஒதுக்கி இபாதத்திற்காக வேண்டி ஒதுக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கையில பல வேலைகளை கையில ஒப்படைச்சிட்டு அவருடைய வேலைகளை சிதற செய்துடுவான். ஒரு வேலையை 10 பேர்கிட்ட ஆய்வார். ஒரு வேலை முடிப்பதற்காக வேண்டி, அது உலக துன்யாவுடைய வேலையாக இருந்தாலும் சரி, அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு வேலைக்காக வேண்டி என்ன செய்வார், பல பேர்கிட்ட அலைவார். அவருக்கு அந்த வேலையும் முடியாதான். கடைசி என்ன ஆகும், அவருக்கு அல்லாஹு தஆலா அவருடைய உள்ளத்துல வறுமையை பயத்தை போட்டுருவான். அவருக்கு அசத்து பக்கறக்க அவருடைய உள்ளத்துல என்ன ஆகிரும், வறுமை வந்துடும். என்னத்தான் அவரு சம்பாதித்தாலும், அவர் வாழ்க்கையில பணம் என்று பணம் சம்பாதித்தாலும், ஆனா உள்ள எப்படி இருக்கும், ஏழ்மையில இருக்கும். என்ன இருந்தாலும் இல்லைங்க, என்னத்தான் ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லுவார் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், லைஸல் கினா அன் கஸ்ரத்தில் ஆல், வசதி என்பது பணத்தை சம்பாதித்து பணத்தை சேர்த்து வைப்பது என்பது பணக்காரர் அல்ல. வலாக்கினன் கினன் நஃப்ஸ், அவருடைய உள்ளம் இருக்கின்றது அல்லவா, போதும் என்ற எண்ணத்தோடு யாருடைய உள்ளம் இருக்கிறதோ அவர்தான் பணக்காரர். அல்ஹம்துலில்லாஹ், யாராவது நல விசாரிக்கும்போது நல்லா இருக்கான்னு கேட்கும்போது நல்லா இருக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்கன்னா அவருடைய உள்ளத்திலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை வரணும். இது வரைக்கும் வரலன்னா இனிமேலாவது வரும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் என்று வரணும். என்னங்க வசதி வாய்ப்போடு இருக்கீங்களா, எங்கப்பா கடன், அங்க கடன் இருக்கு, இங்க கடனா இருக்கு அப்படின்னு சொன்னா அவருடைய உள்ள பணக்கார தன்மையாக இல்லை என்பதனுடைய அர்த்தம் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். இதையெல்லாம் சரி செய்யணும் என்ன வழி, இதற்கு என்ன வழி அப்படின்னு சொன்னா அல்லாஹு தஆலா கூறுகின்றான், உங்களுக்கு வறுமையா, பஞ்சமா, பண கஷ்டமா, மன கஷ்டமா, குடும்பத்துல பிரச்சனையா, நிம்மதியற்ற வாழ்க்கையா, நேரம் எந்த நேரம் எனக்கு சரியில்லைங்க, எந்த வேலை செய்தாலும் அது சரியான முறையில எனக்கு சரிப்பட்டு வர மாட்டேது அப்படின்னு வாழ்க்கையில வீடு கட்ட முடியலைங்க, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறேன் அதுவும் முடியலைங்க, பையனுக்கு நல்ல பொண்ணும் கிடைக்க மாட்டேது, பொண்ணை கத்தி கொடுத்துட்டேன் ஆனா இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை, பையனுக்கு கல்யாணம் ஆச்சு குழந்தை பாக்கியம் இன்னும் குழந்தை பிறக்கல, 6 மாசம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, பல வருடங்கள் ஆகிவிட்டது, எனக்கு நோயும் போக மாட்டேது, என்ன மருந்து சாப்பிட்டாலும் போக மாட்டேது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதற்கு என்ன வழி என்று சொன்னால் ஒரே வழி, அஸ்ஸலா. என்னது வழி, தொழுகை. தொழுகையில இதுல பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் தஆலா உள்ளடக்கி இருக்கின்றான். இந்த தொழுகைக்குள்ள மட்டும் வந்துட்டுன்னு சொன்னா திக்ர் இருக்கின்றது. அந்த திக்ருக்குள்ள என்னென்னலாம் இருக்கின்றது, சுப்ஹானல்லாஹ் இருக்கின்றது, அல்ஹம்துலில்லாஹ் இருக்கின்றது, அல்லாஹு அக்பர் இருக்கின்றது, லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கின்றது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் இருக்கின்றது. இதுல
மிகவும் சிறந்தது என்னன்னு சொன்னா இஸ்திக்ஃபார். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கவுமுகளுடைய காலகட்டம் 40 வருஷம் மழையே இல்லை. இப்போ நம்ம ஊர்ல மழை பெய்யுது, அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தினுடைய மக்கள் 40 வருஷமா மழை இல்லை, 40 வருஷமா குழந்தையும் பிறக்கல யாருக்குமே. எத்தனை டாக்டர்லாம் போயாச்சு, அந்த காலத்தினுடைய மருத்துவர்கள் ஒண்ணு பார்த்துட்டாங்க, எல்லாமே மலடியா இருக்காங்க. ஆண்களுக்கும் சத்து அந்த குழந்தையினுடைய பாக்கியம் இல்லை, பெண்ணுக்கு பெண்கள் மலடியாக 40 வருடங்கள் தொடர்ந்து 40 ஆண்டுகளாக யாருக்குமே குழந்தையும் இல்லை, மழையும் இல்லை. அல்லாஹு தஆலா வயாகும் இஸ்தக்பிரு ரப்பகும், எனது கூட்டத்தார்களே, ரப்பகும் உங்களுடைய ரப்பிடத்திலே, இஸ்திக்ஃபாரு நீங்கள் என்ன, யாகும் இஸ்தக்பிரு உங்களுடைய ரப்பிடத்தில் என்ன செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். ரப்பகும் உங்களுடைய ரப்பிடத்தில், யார் இடத்துல செய்யணும், இஸ்திக்ஃபார் உங்களுடைய ரப்பிடத்தில் செய்யுங்கள். இஸ்திக்ஃபார் என்று சொன்னால் பாவ மன்னிப்பு கேளுங்கள். சும்ம தூபு இலைஹி, பின்பு அவனிடத்திலே தௌபாவின் பக்கம் நீங்க நெருங்குங்கள். அல்லாஹு தஆலா என்ன செய்வான், உங்களுக்கு அல்லாஹு தஆலா உங்களுக்கு வானத்திலிருந்து மழையை பொழி வைப்பான். வைம்திதுக்கும் மிதராரா வைசிதுக்கும் குவத் இலா குவத், உங்களுக்கு வலிமை கொடுப்பான், குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான வலிமை கொடுப்பான், மழை பொழியும், செல்வத்தை அல்லாஹ் கொடுப்பான் என்று அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவிக்கின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவ மன்னிப்பு அதிகமாக, ஒரு நாளைக்கு 2 தடவை இல்லை, 3 தடவை இல்லை, ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு கேட்டிருக்கின்றார்கள். பாவ மன்னிப்பு தௌபா என்று சொல்வார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் களப்பற்ற பாவ பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். கொஞ்சம் பாவம் செஞ்சுட்டு தௌபா செஞ்சுட்டு அப்புறம் திரும்ப பாவம் அப்படி இரு. ஆனால் அதுக்கு ஹதீஸ்ல வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கின்றார்கள், ஒரு அடியான் பாவம் செய்கின்றார், நன்மை பாவம் ரெண்டுத்திற்கு என்னது, நன்மை செஞ்ச உடனே அல்லாஹ் எழுதிறான். செஞ்சா மட்டும் இல்லைங்க, நினைச்சாலே தஹஜ்ஜுத் தொழுன்னு நினைச்சாரு, அல்லாஹு அக்பர், அது நன்மை வந்துருது. அதுக்கு நான் தொழுன்னு நினைச்சேன் செத்து, ஆனா வர முடியலதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. தொழுவு நினைச்சேன் ஆனா வர முடியல, நினைச்சாலே அது உண்மையா நினைச்சா அது உன்னை கொண்டு வந்துடும், நம்ம பள்ளியாசமுக்கு இழுத்து கொண்டு வந்துடும். நினைத்து நீயத்து உள்ளத்துல போகும் நீயத்து வச்சாலே அது குணாசம். ஆனா வேண்டும் வேண்டே அப்ப சைத்தானுக்கு அடிபணிச்சு போயிடக்கூடாது. அப்ப அந்த உள்ள நன்மை இருக்கின்றதல்லவா, நன்மைக்கு அல்லாஹ் உடனே என்ன செய்யறான், எழுதி விடுறான். ஆனா பாவம் இருக்கின்றதா எழுதப்படாது. அந்த பாவம் அதாவது நினைச்சா எழுதப்படாது, பாவத்தை செஞ்சிட்டாருன்னா அது கூட உடனே எழுதப்படாது. அல்லாஹ் அது கூட என்ன செய்யப்படாது, அல்லாஹு தஆலா அந்த மலக்கு கொஞ்சம் அந்த இன்னொரு மலக்கு எழுதுற நன்மை எழுதுற சொல்லக்கூடிய அந்த மலக்கு கொஞ்சம் பொறு, அடுத்து ஏதாவது தௌபா செய்யறான்னு பார்ப்போம். அவர் தௌபா செய்து விட்டான்னு சொன்னால் அந்த பாவத்தை அல்லாஹ் அழிச்சுறான். தௌபா செய்ய அந்த கொஞ்ச நேரம் அது வரைக்கும் தாமதிக்கப்படுகிறது. அடுத்தடுத்து பாவம் செஞ்சார், ஒரு பாவம் செஞ்சாரு, அவர் நன்மை செய்து விட்டான்னு சொன்னால் அந்த பாவத்தை அல்லாஹ் அழிக்கின்றான். உதாரணம் குர்ஆனுடைய வசனம் வருகிறது, அல்லாஹு தஆலா தன்னுடைய அருமறையான திருமறையிலே கூறுகின்றான். அல்லாஹு தஆலா வயஅமலு சாலிஹா, நல்ல அமல்கள் பாவத்தை என்ன செய்யும், அது அழிக்கும், அந்த பாவத்தை அழித்து விடும். அசருக்கும் மகரீபுக்கு இடையில ஒருவர் பாவம் செய்து விட்டான்னு சொன்னால் அது அந்த பாவத்தை சின்ன பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படும். ஹதீஸினுடைய ஆதாரம் இருக்கிறது. ஒரு மனிதன் என்ன செய்வார், ஒரு சின்ன பாவம் செய்து விடுவார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வருவார், யா ரசூலல்லாஹ் இந்த பாவம் செஞ்சுட்டேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னோட தொழுதீங்களான்னு கேட்பாங்க. தொழுதேன் யா ரசூலல்லாஹ். அப்ப அல்லாஹ் தஆலா உங்களுடைய பாவத்தை என்ன செஞ்சுட்டான், மன்னித்து விட்டான். பொதுவாக அல்லாஹ் மன்னிப்பான் என்ற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும், மன்னிக்க மாட்டான் அப்படின்னு எண்ணம் இருக்கக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு, ஒரு உம்ரா செய்தோம், இன்னொரு 2 உம்ராக்கு மத்தியில உள்ள பாவம் கஃபாரா இருக்கிறார். ஏதாவது பாவம் செய்து விட்டான்னு சொன்னால் அது பரிகாரமாக ஆகிவிடுகிறது. அப்ப பாவம் செய்து கொண்டே இருந்தா என்ன ஆகும் சொன்னா, ஒரு பாவம் செஞ்சாரு, 2வது பாவம் செஞ்சாரு, 3வது பாவம் செஞ்சாருன்னா உள்ள முத்திரையிடப்பட்டு, அப்ப அவரை தௌபா செய்ய முடிய எண்ணம் வராது. கத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான். அவருடைய உள்ளம் என்ன ஆகும், பாவம் செய்ய 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 அந்த உள்ள கரு ஒவ்வொரு புள்ளியாக அல்லாஹு தஆலா
அந்த உள்ளத்துல முத்திரையிட்டு கொண்டே இருப்பான். அந்த புள்ளி வந்து கொண்டே இருக்கும். கடைசியில் அந்த உள்ளம் முழுவதுமாக கருப்பாக ஆகிவிடும். கருப்பாக ஆன பிறகு அதை சுத்தம் செய்வதற்கு படாத மிகப்பெரிய முயற்சி எடுக்க வேண்டாம். அதற்காக நீ மிகப்பெரிய ஒரு தியாகம் செய்ய வேண்டியதாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதரத் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் என்று சொல்லப்படக்கூடிய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய மாணவர். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மதுஹபுகளுடைய இமாம், 4 மதுஹபுல ரொம்ப பிரபலியமான இமாம். இவர்கள் ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு போறாங்க. ரொம்ப கலைப்பையாக ஹதீஸினுடைய ஆய்வு செய்வதற்கான ஃபிக்கு மசாலா மார்க்கத்தினுடைய சட்ட நிபுணர். அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு ரொம்ப பசி, சாப்பிட முடியாம, தண்ணி கிடைக்காம ரொம்ப சோர்ந்து போய் ஒரு பள்ளிவாசல் ஒரு ஊருக்குள்ள போறோம். அங்க ஒரு பள்ளிவாசல் இருக்கு. அங்க போன பிறகு அங்க இருக்கக்கூடிய மோதினார் என்ன பண்றாரு, யாரு நீங்க, என்ன ஊரு, ஏன் இங்க வர்றீங்க, இங்கெல்லாம் வரக்கூடாது, தொழில் நேரத்தில் தான் வரணும் போ அப்படின்னு சொல்லி விரட்டுறாரு. இல்லைங்க ரொம்ப களைப்பா இருக்கு, நான் படுத்துக்கிறேன். இவர்களும் அவர் யாரும் சொல்லல, அவர் யாரு நீங்க கேட்கல. மோதினாருக்கு தெரியாதுல பாவம். அவர் என்ன, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர் என்ன செய்யணும், கொஞ்ச நேரம் டயர்டா இருக்கு சொல்லி படுத்துறாங்க. அவர் என்ன செஞ்சாரு, சும்மா விடல, பிடிச்சி தரன்னு காலை பிடிச்சி இழுத்து வெளியே கடைச்சிட்டாரு. யார, அஹ்மத் இப்னு ஹம்பல, ஒரு இமாம். தெரியல அவருக்கு, என்னடா அது, வாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள், வெளியில வருகின்றார்கள். கொஞ்சம் தூரம் வந்த உடனே ஒருவர் ரொட்டி போடக்கூடிய ஒரு கடை வைத்துக் கொண்டு ரொட்டி சுட்டு கொண்டு வித்து கொண்டு இருக்கின்றார். அவர் இவருடைய முகத்தை பார்த்த உடனே ரொம்ப களைப்பா இருக்க மாதிரி இருக்கு, வாங்க சாப்பிட்டு எங்க வீட்டுல கொஞ்சம் ஓய்வு எடுங்க. அவருடைய முகத்தை பார்த்தா அவருடைய உள்ளத்துல பட்டுது. பொதுவாக உணவு அந்த ஹோட்டல வைத்துலாம் கொஞ்சம் இறக்கும் குணங்கள் அல்லாஹ்வுத்தால நான் எல்லோருக்கும் இருக்கும், அவர்களுக்கு கூடுதலா இருக்கும். ஏன்னா உணவு வைக்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் கொடுக்கணும், அந்த ஒரு எண்ணத்தில் தான் என்ன செய்வாங்க, ஹோட்டல் கடை வைப்பாங்க. அந்த எண்ணத்தை எல்லோருக்கும் நல்ல உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுபோல அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பார்த்தோன்னா அவருக்கு இறக்கப்பட்டு வீட்டுல கூப்பிட்டு உணவு கொடுத்து கொஞ்சம் ஓய்வு எடுங்கன்னு சொன்னாங்க. இவர் வீட்டுல இருக்கும்போது சமைத்து கொண்டு இஸ்திக்ஃபார் செய்கிறார். அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்கின்றார். ஹதரத் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களே ரொம்ப இஸ்திக்ஃபார் நிறைய செய்வீங்களா? நான் காலையிலேருந்து தூங்கி எழுந்து இஸ்திக்ஃபார் தான் அதிகமாக செய்வேன். பாவங்களுக்காண்டி அதிகம் நான் என்ன செய்வேன், பிழை பொறுப்பு தேடிட்டே இருப்பேன். அதை விட சிறந்த காரியம் எதுவும் இல்லைல்ல. அல்லாஹ்வே பாவத்திற்காண்டி பிழை பொறுப்பு தேடுது, அப்படியா? அப்ப அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், நீங்கள் பிழை பொறுப்பு தேடுவதான குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா யார் இஸ்திக்ஃபார் செய்கிறாரோ எல்லா அருட்கொடைகளை தருகின்றார். அல்லாஹ் தஆலா உங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்ளப்படுமே. நீங்க என்னென்னலாம் கேட்டீங்க எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கான்னு கேளுங்க. எல்லா துஆக்களும் அங்கீகரிக்கப்பட்டுச்சு, ஆனா ஒன்னே ஒண்ணுதான் அங்கீகரிக்கப்படல. என்னங்க அது? அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி இமாம்னு ஒருத்தர், அஹ்மத் இப்னு ஹம்பல் என்று சொல்லப்படக்கூடிய இமாம், ரொம்ப பெரிய இமாம், நல்ல சாலிஹான இமாம். அவர்கள் நான் பார்க்கணும் ரொம்ப வருஷம் ஆசை, எனக்கு ரொம்ப வருஷம் ஆசை. ஆனா அவர்களை பார்க்கவே முடியல. அல்லாஹ்விட நான் துஆ கேட்டேன், அந்த துஆ மட்டும் தான் அங்கீகரிக்கிறேன், மற்ற எல்லாமே துஆ அங்கீகரிக்கிறேன். அல்லாஹ் இழுத்து கொண்டு வந்து விட்டான் என்னை, நான் தான் அஹ்மத் இப்னு ஹம்பல். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் நன்றி சொல்லு. இழுத்து கொண்டு வரும் மோதினாருன்னா இழுத்து கொண்டு வந்தார். அல்லாஹ் என்ன செய்கின்றான், இழுத்து கொண்டு வருகின்றான். ரிஸ்க் இருக்கின்றது அல்லவா? وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. அல்லாஹ்விற்கு யார் அஞ்சி நடப்பாரோ அல்லாஹ் அவருக்கு உண்டான ரிஸ்க் இழுத்து கொண்டு வருவான். எங்க இருந்தாலும் வந்துடும். உலகத்தில் எந்த மூலையில இருந்தாலும் சரி, நமக்கு உண்டான ரிஸ்க் வரும்னு சொன்னா வந்தே ஆகும். வராதுன்னு நினைக்காதீங்க, வரும். நமக்கு நல்ல உணவு சாப்பிட நினைச்சீங்களா, தக்குவாவோட இருந்தா போதும். ஹராமான வாழ்க்கை வாழாம இறைச்சத்தோடு இருந்தோம்னு சொன்னா நமக்கு உண்டான ரிஸ்க் அல்லாஹ் எந்த இடத்திலிருந்து வர வைப்பான், எந்த ரூபத்தில் அல்லாஹ் கொடுப்பான் நினைத்து கூட பாருங்க. அல்லாஹ் சொல்றான், ஒமை எத்தகில்லாக, அல்லாஹ் யார் அஞ்சி நடப்பாரோ, வயஹ்ருஜு ஒமை எத்தகில் யஜஅல் லஹு, அல்லாஹ் தஆலா அவருக்கு ஆக்கினான், வயர்சுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், அவர் அறியாத புறத்தில் அல்லாஹ் ரிஸ்க் வரவழைக்கிறான். அதுதான் அல்லாஹ் தஆலா இறைச்சம் உள்ளவர்களுக்கு, தௌபா செய்யக்கூடியவர்களுக்கு, பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ரிஸ்காக இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே,
அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களை பார்க்க வேண்டும் என்று ஆவல் உள்ளவர் இஸ்திக்பார் செய்கின்றார், துஆ செய்கின்றார். அல்லாஹ் அவருடைய துஆவை கபூலாக்குகின்றான். யார் இஸ்திக்பாரை அதிகமாக செய்வார்களோ அல்லாஹ் அவருக்கு உண்டான நியமத் என்ன சொன்னா, அவருக்கு அல்லாஹு தஆலா செல்வத்தை தருகின்றான், வறுமையை போக்குகின்றான், குழந்தை பாக்கியத்தை தருகின்றான். அவருக்கு உண்டான அனைத்து ரிஸ்குகளையும் அல்லாஹு தஆலா அதிகமாகவே கொடுக்கின்றான். யார் தௌபா செய்கின்றாரோ, ஹதீஸில் வருகின்றது, லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். மக்கள் தங்களுடைய கரத்தால் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாகத்தான் அவர்களுக்கு சோதனைகளும் கஷ்டங்களும் ஏற்படுகின்றது. எனவே அல்லாஹ்வை நாம் வணங்குவதற்கு நேரத்தை ஒதுக்கணும், நேரத்தை திட்டமிடணும். நமக்கு ரமலான் நெருங்கி கொண்டு இருக்கிறது. ரமலானுக்கு முன்னாலே ட்ரெஸ் எடுப்பது, என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாம் செஞ்சு முடிச்சிடணும். ரமலானுடைய காலத்துல ரொம்ப பிரயோஜனமாக கழிக்க வேண்டும். உதாரணமாக தஹஜ்ஜத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அந்த தஹஜ்ஜத்திலிருந்து ஆரம்பித்து தராவிஹி வரைக்கும், தராவியிலிருந்து தஹஜ்ஜத் வரைக்கும் நேரங்களை திட்டமிட்டு செய்ய வேண்டும். குறிப்பாக நம்ம நேரத்தை யாரும் திருடாத அளவுக்கு பார்த்துக்கணும். என்னது, நம்முடைய நேரத்தை யாரும் திருடாத அளவுக்கு பார்த்துக்கணும். சில பேர் வேணுன்னு வீண் பேச்சு பேசுவதற்காண்டி ஏதாவது பாவத்தை சம்பாதிக்க நம்மகிட்ட வருவாங்க. அவங்கள விட்டு ஒதுங்கி இருக்கணும். இது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளும் யாருடைய நேரத்தை வீணடிக்க கூடாது, பிறர்களும் நம்முடைய நேரத்தை வீணடிக்காம பார்த்துக்கணும். அதான் முக்கியமானது. ஆனா நல்லவர்கள் யாரோ வராங்க, மார்க்க சம்பந்தமா வராங்க, நாம ஆலிங்களிடத்துல போய் பேசலாம், இபாதத்து உள்ளவங்கள்ட்ட பேசலாம், நல்ல விஷயங்கள் பேசலாம், மார்க்க சம்பந்தமான கேள்விகள் கேட்கலாம், நல்ல நல்ல செய்திகளோடு இருக்கலாமே தவிர தீய செய்திகள், தீய பேச்சுகள் இருக்கக்கூடாது. நேரத்தை திட்டமிடணும். இப்ப அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னோட முடிஞ்சிச்சு, ஷாபான் 15க்கு போய் நோன்பு வைக்கக்கூடாது, ரமலான் வரைக்கும் நோன்பு வைக்கிறேன், 13, 14, 15 நோன்பு வச்சு முடிச்சிடணும். இப்ப நோன்பு வைத்தியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயத்தை தடுக்கிறாங்க. உதாரணம், ஃபஜ்ருக்கு பிறகும் அசருக்கு பிறகு பின் சுன்னத்து கிடையாது. இப்ப நம்ம முன் சுன்னத் தொழுகலாம் அப்படின்னு சொல்லி பின் சுன்னத் தொழுகலாம். எப்ப தொழுகலாம் சொல்லி இஸ்ராக்குடைய நேரத்துல தொழணும், உடனடியாக தொழக்கூடாது. அதனுடைய அகமியத்துன்னு ஒண்ணு இருக்கு, பர்து தொழுகையினுடைய அகமியத்து இருக்கிறது. பர்து தொழுகைக்கு பிறகு, ஃபஜ்ருடைய பர்துக்கு பிறகும் அசருடைய பர்துக்கு பிறகு என்ன இல்ல, பின் சுன்னத்து இல்ல, நஃபீல் இல்ல. எது வரைக்கும் சூரியன் உதயமாகி இஸ்ராக்குடைய நேரம், இஸ்ராக்குடைய நேரத்தை என்ன செய்யலாம், அந்த ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை தொழுதுக்கலாம். அதுக்கு மார்க்கம் அனுமதி வழங்கி இருக்கின்றது. அதாவது ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து ரொம்ப முக்கியமானது. அதுபோல நான் நோன்பு 13, 14 வைக்கல, 15 வைக்கல, அதனால சொல்லி 16, 17, 18 வைக்க கூடாது. எது முக்கியத்துவம், ஃபர்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அடிப்படையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், ஷாபானுடைய 15க்கு பிறகு நோன்பு வைப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் அந்த ரமலான் வரைக்கும் இப்போ வரைச்சுன்னு சொன்னா சோர்வு ஏற்பட்டுரும். அது இந்த சோர்வினால் என்ன ஆகும், ஃபர்லுக்குண்டான கண்ணியம், அந்த முக்கியத்துவம் கொடுக்க முடியாம போய்விடும். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரமலானுக்கு உண்டான முக்கியத்துவம், நம்முடைய உடல் ஆரோக்கியம் பேணிக் கொள்ளுது. மருத்துவர்கிட்ட சென்று உடல் செக் பண்ணிக்கணும், ஜுரம், காய்ச்சல், என்னென்னலாம் ஏதாவது நோய் இருக்கு என்னதா பார்த்து உடம்பு ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதுபோல குடும்பத்திற்கு தேவையான பொருளாதாரம், அதை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய முன்னால அல்லாஹ் பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷாபான, யா அல்லாஹ் எங்களுக்கு ரஜபிலையும் பரக்கத் செய்ய, ஷாபானிலையும் பரக்கத் செய்ய. இந்த 2 மாசம் பரக்கத் செஞ்சாதான் நமக்கு என்னது, அந்த ரமலான்ல நம்ம நிம்மதியா இபாதத் செய்யும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம உம்மத்தை பத்தி நல்லா தெரிஞ்சிச்சு, நம்ம செலவு பண்ணவும் தெரிஞ்சிச்சாட்டு. அதான் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ரஜபுல பரக்கத் செய்ய, ஷாபான்ல பரக்கத் செய்ய அப்படின்னு சொல்லிது. ரமலான் நிம்மதியா இருக்கணும். இந்த ரமலானை அடைய போற இன்ஷா அல்லாஹ், அந்த அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து அருள்வானாக. அல்லாஹு தாலா 1000 மாதங்களை விட சிறந்த மாதங்கள் வருகின்றது. அல்லாஹு தாலா அந்த இரவுல நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு உண்டான மிகப்பெரிய நன்மைகள் இருக்கின்றது. அதை நாம் காத்து கொண்டு இருக்க வேண்டும். பொதுவாக ஒரு அமலை செய்யணும் ஆர்வம் இருக்கின்றதல்லவா, அதை காத்து கொண்டு இருப்பது இருக்கின்றதல்லவா, அதற்கு நன்மைகள் இருக்கிறது. அடியாருடைய உண்மையில அல்லாஹு தாலா நமக்கு முஸ்லிம் சமூகத்திற்கு அல்லாஹு தாலா எல்லா விஷயத்தும் நன்மை இருக்கிறது. காலில முள்ளு தைத்தாலும் நன்மை தான். அல்லாஹு அக்பர். நம்ம காலில் முள்ளு தைத்தாலும் எறும்பு கடித்தாலும் என்னது, நன்மைகள் அல்லாஹ் வைத்திருக்கின்றான்.
அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தொழுகைக்காக வேண்டி ரமலானுக்காக வேண்டி காத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நம்ம ரஜபிலிருந்து காத்துட்டு இருக்கோம். அப்ப நமக்கு நன்மைகள் அல்லாஹு தஆலா நம்முடைய பதிவேட்டுல இன்ஷா அல்லாஹ் நன்மைகள் வந்து கொண்டே இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாம இருக்கு. இப்ப எப்படி நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் கூகுள் பே எல்லாம் தெரியுமா நமக்கு? கூகுள் பே கூகுள் அது இதுன்னு தெரியுமா நமக்கெல்லாம்? அதெல்லாம் வரும் நம்ம நினைச்சு பார்த்தோமா? அது எப்படி இன்னைக்கு பணமாக நம்மளாம் சொல்றோமா இல்லையா? அது போலத்தான் அல்லாஹு தஆலா நம்முடைய நன்மை நம்ம கண்ணுக்கு தெரியாது, மறுமையில் அல்லாஹ் மலை போல குமிந்து இருக்கும். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கு தந்தருவானாக. பாவங்களை விட்டு விலகி இருந்து நன்மைகள் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா தந்தல்வானாக. அல்லாஹு தந்த ரமலானை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல்வானாக. உறவுகளோடு சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல்வானாக. மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு தந்தல்வானாக. அல்லாஹு தஆலா ஈகை குணமும் இரக்க குணமும் அந்த நல்ல உள்ளங்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கு தந்தல்வானாக. நம் அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. வக்ஃபு சொத்துக்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்முடைய இஸ்லாமிய சொத்து நம்முடைய முன்னோர்கள் நமக்காக வேண்டி விட்டு சென்ற அல்லாஹுக்காக ஒப்படைத்த அந்த சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற நல்லவர்களாக அல்லாஹ் ஆக்கிடுவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.